வாழ்கிறதுக்கான உரிமை இருக்குது, வாழ்கிறதுக்கான உரிமை இருக்குதுன்னு சொல்கிறோம். அப்போ ஒரு நபர் இறக்கிறதுக்கான உரிமை இருக்கா அப்படின்னா வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரைட் டு டை அப்படிங்கிறது ஒரு நபர் சூசைட் பண்ணிக்கிறாரு அப்படிங்கிறது செக்ஷன் 309 ஆஃப் ஐபிசியில் கிரிமினலைஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் மெடிக்கல் ஹெல்த் கேர் ஆக்ட் 2017 அதை ஒரு நபர் சூசைட் பண்ணுறாருன்னா அவர் மென்டலி ஏதோ ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அது 309 கீழே இன்க்ளூட் ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஒரு நபர் சூசைட் பண்ணுறாருன்னா அது அவருக்கான ரைட் டு டை. அதே மாதிரி ஒரு நபர் டிசீஸ்டோடு இருக்காங்க, அவர் ஆக்டிவாக இருக்க முடியல, பெர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்கள மெர்சி கில்லிங்கும் நம்ம பண்ணலாம். ஆனால் அதுக்கான ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. இப்போ அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது அருணா ராமச்சந்திரா ஷென்பாக் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. இந்த கேஸில் பெர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட்டில் ஒரு நர்ஸ் 37 இயர்ஸ் இருப்பாங்க. அப்போ அவங்கள பாசிவ் யுத்தனேஷியா பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுத்துருக்கப்ப சுப்ரீம் கோர்ட் நோ சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதே கேஸில் கைட்லைன் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தங்க பாசிவ் யுத்தனேஷியா நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கட்டாயமாக ஹைகோர்ட்னுடைய அப்ரூவல் வேணும். அதே மாதிரி அந்த நபர் உயிர் வாழ்கிறதுக்கு முன்னாடியே அந்த விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணணும். இந்த மாதிரி அவங்க இல் பேஷண்ட் அப்படிங்கிறத நம்ம ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காமன் காஸ் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேஸில் பாசிவ் யுத்தனேஷியா அலோவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு நபரை மெர்சி கில்லிங் அப்படின்னு நம்ம பண்ணுறோம்னா அது பல வகையில் நம்ம பண்ணலாம். இப்போ பாசிவ் யுத்தனேஷியா அப்படிங்கிறது அவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய அந்த வென்டிலேட்டர்ஸ்லாம் நம்ம எடுத்துட்டோம்னாவே நார்மலாக அந்த ப்ரீத் பண்ண முடியாமல் அவங்க இறந்துருவாங்க. இல்லாட்டி ஆக்டிவ் யுத்தனேசியா அப்படிங்கிறது நம்ம ஒரு லெத்தல் இன்ஜெக்ஷன்னு சொல்கிறாங்க. இந்த இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா பல வகையான ட்ரக்ஸை இன்க்ளூட் பண்ணி அந்த ட்ரக்ஸ் அப்படிங்கிறது டெத்தை இன்டியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது ஆக்டிவ் யுத்தனேஷியா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாட்டி நம்ம டாக்டரோட ஹெல்ப் எடுத்துட்டு நம்ம அவங்கள மெர்சி கில்லிங் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி மெர்சி கில்லிங் பண்ணுறதெல்லாம் அவங்களால எதுவுமே பண்ண முடியல, ஆக்டிவ் ஸ்டேட்டில் இருக்கவே முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் தான் பண்ணும். அதுவுமே இந்தியாவில் ஆக்டிவ் யுத்தனேஷியாவும் அலௌடு இல்லை, டாக்டரோட ஹெல்ப்பை அசிஸ்ட் பண்ணுறதும் அலௌடு கிடையாது. நம்ம இந்தியாவில் பாசிவ் யுத்தனேஷியா மட்டும்தான் அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட் டு டை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் எப்பப்போ பண்ணணும் அப்படின்னா அவங்கள மென்டலாக அவங்க டிஸ்கார்ட் ஆகிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களே பண்ணிக்கிறதா இருக்கட்டும், ஸ்ட்ரெஸ்ஸை கோப்பப் பண்ணுறப்ப அவங்க பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவங்க ஒரு முடியாத நிலைமையில் இருக்காங்க, சாகக்கூடிய தருவாயில் இருக்காங்கன்னா அப்போ நம்ம பாசிவ் யுத்தனேஷியா வழங்குறதா இருக்கட்டும். இல்லாட்டி இந்த மாதிரி சர்க்கம்ஸ்டான்சஸில் வரலைனாலும் ஒரு நபர் சூசைட் பண்ணுறாங்கன்னா அது 309 கீழே கிரிமினலைஸ் கிடையாது. அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை கோப்பப் பண்ணனால தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிசியூம் பண்ணிக்கணும் அப்படின்னு மெடிக்கல் ஹெல்த் கேர் ஆக்ட் சொல்லுது. ஸோ ரைட் டு டை இஸ் கான்ஸ்டியூஷனலி வேலிட். தேங்க்யூ.